ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with கே டிராவல்ஸ். அதான் ரஜினிகாந்த் படம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நிறைய வில்லன்கள் இருக்கும், அடிதடி இருக்கும், நிறைய வெளிப்புற படப்பிடிப்பு இருக்கும், பிரம்மாண்டம், காசு நிறைய அள்ளி வீசியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கிரிக்கெட்டால் பிளவுபடுகிற ஒரு கிராமத்தை பற்றிய கதை. சரி, இதுதான் நாங்கள் ஏற்கனவே சென்னை 28 இருந்து பார்த்துருக்கோம், அப்புறம் ப்ளூ ஸ்டார்னு பார்த்துருக்கோம். இனியா புதுசாக சொல்லிட்டீங்க? கேட்குற கேள்வி நியாயமா? புதுசாக ஒன்றும் சொல்லலை. இந்த படத்தில் பேசுகிற வசனங்கள் எல்லாமே ரஜினிகாந்த் மேடையில் பேச வேண்டிய வசனம். ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தார்கள, அரசியலுக்கு வராமலேயே அரசியல்வாதிகள்லாம் அயோக்கியப்படுக, நயவஞ்சங்க, நம்பாதீங்க. இந்த படம் கண்டிப்பாக விருது பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழக அரசு இந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கணும். ஏன்னா 300 ரூபா கொடுத்துலாம் இந்த படத்தை எதுவும் பார்க்க மாட்டாங்க. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நன்றியும். ஆகாயம் சேனல் நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது லால் சலாம் படத்தின் திரை விமர்சனம். லால் சலாம் படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், ஜீவிதா, கௌரி, செந்தில், தம்பிராமையா, விவேக் பிரசன்னா, வினோத்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். விஷ்ணு பிரசாத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அவரே கதை வசனம் எழுதியிருக்கிறார். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். திரைக்கதை அமைத்து இயக்கியிருப்பவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன என்று தெரியும். வழக்கமாக முன்னோட்டத்தில் ரஜினிகாந்த் படத்தில் ஒரே ஒரு பஞ்சு டைலாக் தான் இருக்கும். இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் எல்லா பஞ்சு டைலாக்கும் சொல்லிட்டாங்க, என்ன கதைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதாவது அதனால் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா, அதாவது ரஜினிகாந்த் படம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நிறைய வில்லன்கள் இருக்கும், அடிதடி இருக்கும், நிறைய வெளிப்புற படப்பிடிப்பு இருக்கும், பிரம்மாண்டம், காசு நிறைய அள்ளி வீசியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது ஒரு சராசரியான கிரிக்கெட்டால் பிளவுபடுகிற ஒரு கிராமத்தை பற்றிய கதை. சரி, இதுதான் நாங்கள் ஏற்கனவே சென்னை 28 இருந்து பார்த்துருக்கோம், அப்புறம் ப்ளூ ஸ்டார்னு பார்த்துருக்கோம். இனியா புதுசாக சொல்லிட்டீங்க? கேட்குற கேள்வி நியாயம் தான். புதுசாக ஒன்றும் சொல்லலை. இன்னும் ப்ளூ ஸ்டாரில் ஜாதியை சொன்னாங்க, இதில் ப்ளஸ் மதத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த ஊரில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக வாழ்கிறார்கள். அங்கே தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வந்தால் இந்த ஊருக்காரங்க ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. போட்டால் நம்ம ஜெயிக்க முடியாது என்று அந்த உள்ளூர் எம்எல்ஏ நினைக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இந்த இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிளவுபடுத்தணும். இதுக்கான வேலையை செய்கிறார். செஞ்சால் மனுஷன் அப்படி இப்படி இல்லை, எவ்வளவு கீழே இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ செய்கிறார். தேர் தரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் தேர் இருக்குது. எல்லா ஒரு கோயிலுக்கும் அவர் தான் தேர் அனுப்புவார். நீங்கள் என்னையை மதிக்கல, நான் தேர் தரமாட்டேன். சரி, அவங்க செலவு பண்ணி ஒரு தேர் கட்டினாச்சுன்னா அதை எரிச்சு விடுவார். கிளைமேக்ஸில் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். அதாவது நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே பல்லக்கு தரிசனம்னு ஒன்று உண்டு. அதாவது தமிழ் இந்து கோயில்களில் சப்பரம் இழுக்கிற மாதிரி, அதாவது தேர் இழுக்கிற மாதிரி அவங்களும் இழுத்துட்டு வருவாங்க. அந்த ரதத்தை தேராக்கி அதில் அம்மன் சிலையை வச்சு இழுப்பாங்க. அந்த அம்மன் சிலையை இவர் பெரியவர் ரஜினிகாந்த் கொடுத்ததுனால அவரே அம்மன் சிலையை தூக்கிட்டு அந்த தேரை வச்சு அவர் மகனை வச்சு தேரை இழுப்பாங்க. இது நிச்சயமாக இது நடந்தால் நல்லது சாமி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. நடக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தார்கள, அரசியலுக்கு வராமலேயே அரசியல்வாதிகள்லாம் அயோக்கியப்படுக, நயவஞ்சனுங்க, நம்பாதீங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருங்க. மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வச்சுக்க, மனித நேயத்தை அதுக்கு மேலே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஏற்றுப்போம். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம 4வது தான் தெய்வத்தை வச்சுருக்கோம். முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வாத்தியார், கடைசியில் தெய்வம். ஆனால் இதை சொல்லி ஆவணும், வேற வழி இல்லை. எல்லா புகழுக்கும் உரியவன் அல்லாஹ், கடவுள். அப்படி தான் சொல்லியிருக்கு. நீ அப்பா அம்மாவா அல்லாவான்னு கேட்டால் அல்லாஹ் தான் சொல்லணும்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு குரானில். அதே மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கே. ஞானத்தின் ஆரம்பமே பயப்படுதல் பைபிளில் சொல்லியிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி தான்.
அப்பா அம்மாலாம் அப்புறம். அதனால் இஸ்லாமியர்கள் மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வச்சுக்கிட்டு மனித நேயத்தை அதுக்கு மேலே வைப்பாங்களா? கேள்விக்குறி. ஆனால் அதுதான் சொல்கிறாரு ரஜினிகாந்த். எல்லாரோடையும் ஓடுறது ரத்தம் தான்யா. எல்லா மதங்களுமே நல்ல வழி தான் சொல்லுது. உனக்கு தேவைன்னா நீ இந்த மதத்தை வச்சுக்க, அதே நல்லதை செய்யி, ஏன் ஒரு மதவெறி கொண்டு அலையிற அப்படிங்கிறது தான் கதை. அந்த ஊரில் 2 கிரிக்கெட் டீம் இருக்குது. ஒன்று எம்சிசிஏ, இன்னொன்று வந்து 3 ஸ்டார். உடனே உங்களுக்கு ஞாபகம் வருமே ப்ளூ ஸ்டார்னு. ஆமாம், இங்கே அதில் ப்ளூ ஸ்டாரு, இதில் 3 ஸ்டார். அதுலேயும் அதே மாதிரி ஒரு ஆள் நல்லா விளையாடுவான், விளையாடி அந்த கப்பை வாங்கி கொடுத்துருவான். இந்த படத்தில் அதே மாதிரி வெளியூர்லேருந்து பெரிய ஆட்டக்காரனை கொண்டாந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அவன் ஜெயிச்சிருவான். திடீர்னு கிளைமேக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் ஒரே அடிதடி சண்டை. விஷ்ணு விஷால் ஒரு பக்கம் அந்த கேப்டன், இன்னொரு பக்கம் விக்ராந்த் விஷ்ணு விஷால் கையை வெட்டி விடுவார், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அந்த ஊரில் விக்ராந்தோட அப்பா யாருன்னா பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் பாய் ரஜினிகாந்த். இதில் ஜீவிதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. ஜீவிதாங்கிறது நிறைய பேர் தெரியாது இப்போ உள்ள ஆள்களுக்கு. டி ராஜேந்தர் அறிமுகப்படுத்திய கதாநாயகி ஜீவிதா. இப்போது நடிகர் டாக்டர் ராஜசேகருடைய மனைவி, தயாரிப்பாளர், தெலுங்கில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து கதாநாயகனோட அம்மாவை நடிக்க வச்சிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் டிவி சீரியலில் நடிக்க போயிட்ட நிரோஷா, திருமதி ராம்கி, ராதிகாவுடைய தங்கச்சி. அவர் வந்து விஜயகாந்துக்கு கட்டு. நிரோஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. 2 சீனும் நல்லா நடிச்சிருக்காங்க. முதல் சீன் வந்து வெக்கப்படுறது, அந்த டைனிங் ஹாலில் இருந்துட்டு. இன்னொரு சீன் வந்து பையனை கையை வெட்டிடுவாங்க, ஒரே அழுக, ஆஸ்பத்திரியில் சீனு. அதே மாதிரி இந்த படத்தில் பொதுவாக ரஜினிகாந்த் படத்தில் வில்லன் கேரக்டர்னா ஹெவியான ஆளாக போடுவாங்க. பிரகாஷ் ராஜ், அப்புறம் சன்னி தியோல், அப்படிலாம் ஆட்களை போடுவாங்க. இதில் அப்படி இல்லை. போஸ்டர் ஓட்டுற தொழிலை செஞ்சுட்டு இருக்க வினோத்குமார் வில்லன். எல்லா படத்துலையும் பட்ஜெட் படத்தில் நடிச்சிட்டு இருக்க ஃபேக் பர்சன்னா அவருடைய மருமகன், வீட்டு மாப்பிள்ளை, 2 பேரும் தான் வில்லன் பண்ணுவாங்க. அதனால் பெரிய அளவில் ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது. அவர் இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காரு ஃபேக் பர்சனாகவும் வினோத்குமாரும். இந்த படத்தில் ஒரு ரஜினிகாந்துக்குன்னு ஒரு சில ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவெல்லாம் அப்படியே உரம் கட்டிட்டார் அவர் மகள். இப்போதைய சூழ்நிலையில் இந்து இஸ்லாம் மோதல் ஏற்பட்டுட்டு இருக்கு. அந்த மதவெறியை தூண்டுற மாதிரி அரசியல்வாதிகள் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாம் இந்து இஸ்லாமியர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கொஞ்சம் அப்படியே பழைய பார்த்த கிராமிய படம் மாதிரியே போகும். லவ் ஒன்று இருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு லவ் இல்லை. விஷ்ணு விஷாலுடைய காதலியாக கௌரி நடிச்சிருக்காங்க. 2 சீன் தான், ஆனால் நல்ல பாவனை இருக்குது. அடுத்தடுத்து வர்ற படங்களில் கௌரிக்கு சில வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய யாருன்னா விஷ்ணு பிரசாத். வசனம் சூப்பர் எழுதியிருக்காரு. பையன் படித்தா வீட்டுக்கு பெருமை, சாதிச்சா நாட்டுக்கு பெருமை. இந்த மாதிரி நிறைய டைலாக்ல ஒளிப்பதிவாளர் விஷ்ணு ரங்கநாதன் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தேர் திருவிழா, அப்புறம் இந்த சாமி ஆடுற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. ஒரு கிராமிய படம், அந்த காலத்தில் கரகாட்டக்காரன் பார்த்த மாதிரி இருக்குது. என்ன முதல் சண்டை காட்சியில் ரஜினிகாந்த் வயசாகி போச்சு இல்லையா, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணிலெல்லாம் பூர்வம் அந்த மேக்கப் வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் வேறு மாதிரியே காமிச்சிருக்காரு, நல்லா இல்லை. அவர் முதல்ல ஒரு பெரிய குண்டனை சண்டைக்கு அனுப்புவார். ஒரு 10-15 பேர் அடிச்சுட்டு அவர் அடிபட்டுருவார். அப்புறம் போய் இவர் காப்பாற்றுவார். அது ஃபஸ்ட்டு சீனில். கடைசி சீனில் ரஜினிகாந்த் வழக்கமான சண்டையில் அதிரி புதிரி பண்ணுறாரு. ரசிகர்கள்லாம் விசிலடித்து கொண்டாட்டம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பேசுகிற வசனங்கள் எல்லாமே ரஜினிகாந்த் மேடையில் பேச வேண்டிய வசனம். அரசியல் ஈடுபடாதனால மேடையில் பேசாமல் சினிமாவில் பேசியிருக்காரு. இதில் எனக்கு தோன்றிய விஷயம் என்னென்னா, இந்த படம் கண்டிப்பாக விருது பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னோட்டமாக தமிழக அரசு இந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கணும். ஏன்னா 300 ரூபா கொடுத்துலாம் இந்த படத்தை எதுவும் பார்க்க மாட்டான். அதாவது வரி விலக்கு கொடுத்துட்டீங்கன்னா 100 ரூபா 50 ரூபா டிக்கெட் இருக்கும். கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் போய் பார்ப்பாங்க. படத்தினுடைய நோக்கம் நிறைவேறிடும். படத்தினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மனசு வச்சு லால் சலாம் படத்துக்கு வரி விலக்கு கொடுத்தா எல்லாரும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, திமுக அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய தரமான அர்த்தமுள்ள படம் லால் சலாம். ரஜினி படம் அல்ல. சங்கின்னு சொன்னாங்க இல்லையா ரஜினிகாந்த், அவர் ஆன்மீகவாதியாக இருக்கலாம், சாமியார் காலில் விழுறவராக இருக்கலாம், ராமர் கோயிலுக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து செய்கிறதுக்கு உள்ள ரஜினியின் துணிவை பாராட்டணும்.
ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.